எபேசியருக்கு நிருபம் 4:1-19 வரைக்கும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். வாக் worthy. 17ஆம் வசனத்துல வாக் நாட் as other Gentiles walk. அப்போ நடந்து நடவாதிருங்கள். இந்த 2 வசனத்துக்கு இடையில உள்ள காரியங்களை பாருங்க. 1ஆம் வசனம் ஆரம்பிக்குது எப்படி, என்ன செய்யணும்? வாக் worthy according to your calling. 1ஆம் வசனம் வாக் worthy according to your calling. கர்த்தர் உங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சரி, 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாக் நாட் as other Gentiles. மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல என்ன செய்யுங்க? நடவாதிருங்கள். அப்ப நடக்க வேண்டும், நடக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில என்ன சொல்லுது அப்படித்தான் வாசித்து தியானிக்க வேண்டும். சொல்ல பாருங்க. This I say, therefore I testify the Lord that he henceforth walk not as other Gentiles walk in the vanity of their mind. Walk not. 1ஆம் வசனத்துல walk. 1ஆம் வசனத்தை சொல்ற பாருங்க. என்ன செய்யணுமா? நீங்க கர்த்தருக்கு உங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஒரு நல்ல விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க. Therefore the prisoner of the Lord beseech you that he walk worthy of the vocation wherewith ye are called. Worthy of the vocation wherewith ye are called. அப்படியானால் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்றது போல் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த 17ஆம் வசனத்தின் கடைசியில மற்ற புறஜாதிகளை போல நடக்க கூடாது. அப்ப நடக்கணும், நடக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ரைட். முதலாவது குறிப்பு என்னன்னா வாக் நாட், வாக் worthy. 1ஆம் வசனம் therefore prisoner of the Lord beseech you that ye walk worthy of the vocation wherewith ye are called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னுடைய அழைப்பு என்ன? எதற்காக என்னை அழைத்தார்? அந்த அழைப்பிலே நான் நடந்து கொள்ளுவேன். வசனம் சொல்லுகிறது அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. சொல்லுங்க, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதிலே நான் நிறைப்பேன், அதிலே நான் நடப்பேன். கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நான் நடப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ சொல்லுங்க, அந்த அழைப்பிலே நான் நடப்பேன். கர்த்தருடைய அழைப்பை விட்டு நான் விலக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் அழைத்த அழைப்பிலே சொல்லுங்க நிற்பேன் என்று ஒப்புக்கொள்ளுகிறேன், ஒப்படைக்கிறேன், புரிந்து கொள்ளுகிறேன். அடுத்த வார்த்தை முதலாவது நடந்தல், நடந்து அழைப்பிலே நடத்தல் முதலாவது. இரண்டாவது என்னன்னா அன்பினால் ஒருவர் தாங்குதல். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். இதெல்லாம் சபைக்கு தான் சொல்றார். சபைக்கு, குடும்பத்துக்கு, தனிப்பட்ட நபருக்கு மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய். அப்ப தாங்குறது எப்படி தாங்கணும்? அன்பினால் தாங்குதல். பிரைஸ் தி லார்ட். எதுல தாங்குறது? 3வது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் என்ன செய்தாராம்? உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், ஃபுல்லா சொல்லாவிட்டாலும். மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். He gave gifts unto men. வரங்களை அளித்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? எல்லாருக்குள்ள வரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் பரலோகத்துக்கு போனார். நான் வரம் பெற்ற விசுவாசி. ஹல்லேலூயா. ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். He appointed. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? யாரை ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பராக, போதகராக. எதற்காக? கிறிஸ்துவினுடைய சரீரமானது சீர்பொருந்தும் பொருட்டு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். முதலாவது நல்லா கவனிக்கணும்.
முதலாவது பார்த்தோம் நடக்கை, அழைப்புக்கு ஏற்ற நடக்கை. சொல்லுங்க. இரண்டாவது ஒருவர் தாங்கி. சொல்லுங்க. மூன்றாவது வரங்களை தந்தார். வரங்களை தந்தார். அடுத்தது I gave some apostles. அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்களை கொடுத்தார். வரங்களை கொடுத்தார், ஊழியங்களை கொடுத்தார். சொல்லுங்க. Endeavoring to keep the unity of spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்கிறதுக்கு என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் இதோடு நிறுத்துறேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சமாதான கட்டு சொல்ற, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. ஆவிதான் செதறும், ஆவிதான் பதறும், ஆவிலாம் கொலையும், ஆவில தான் அமைதி இருக்காது. எனவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப மேல இருந்து சொல்றேன் நான். முதலாவது அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது அன்பினால் தாங்க வேண்டும். மூன்றாவது சமாதான கட்டினுக்கு ஆவியின் ஒருமை காத்துக் கொள்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான்காவது வரங்களை கொடுத்தார். ஐந்தாவது ஊழியங்களை கொடுத்தார். நான் இதோடு நிறுத்துறேன். இந்த 5 குறிப்புகளை சொல்லு. நான் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நான் பார்க்க வேண்டியது என்னென்ன 5 குறிப்பு சொல்லுங்க. அழைப்புக்கு நடத்தல், அன்பினால் தாங்குதல், சமாதான கட்டுக்கு ஜாக்கிரதையோடு இருத்தல், வரங்களை தந்தார், ஊழியங்களை தந்தார். கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.